Hi guys, welcome to Future Academy. In the video, we will talk about Group 1 Mains last year economic questions select tips. Okay, this is questions answer அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவையான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது அண்ட் குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு தேவையான மெட்டீரியல் சரிங்களா எல்லாமே எஸ்பெஷலி யூனிட் 8 யூனிட் 9க்கு தேவையான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அண்ட் ப்ரைஸிங் லிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 3 வந்து நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. குரூப் 1க்கான ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதில் எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 125+ சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. 1 மந்தில் ரிசல்ட் வந்துடும். எப்போது Feb 2nd வீக்கில் 15க்குள்ளே எப்படி ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை படிச்சுட்டே இருந்தீங்க. ஜஸ்ட் என்ன ஏது அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இது மாதிரியான விஷயங்கள் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போஸ் உங்கள் நம்பர் வந்துட்டால் சந்தோஷம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆர் இல்லை என்னோட நம்பர் அதில் வரல அப்படின்ட்டா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து நீங்கள் குரூப் 2க்கு நல்லா படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 125+. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம் அப்படின்னா கொஷின் டைப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபுல் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, அனலிட்டிக்கலாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கடுத்து 10 மார்க் 15 மார்க் ரெண்டே விஷயம் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸும் 10 மார்க்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDC. In India, how does the NDC function in order to achieve its objective? ஓகே, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, NDC பற்றியே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் in order to achieve its objective. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம 2 வேர்டு அண்டர்லைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்து NDC. ஓகே, இது 3 தான் கீவேர்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் NDC பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், வந்து 1952ல் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 1952ல் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம். அதுக்கடுத்து நாட்டிய ஸ்டாச்சுவேட்டரி பாடி, நாரிய கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, ஒரு சட்டத்தின் மூலமாகவும் ஏற்றப்பட்ட அரசியலமைப்பும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எழுதுங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன ஒன்று. இதில் மெயின் ஃபங்க்ஷன் வேணால் இங்கே எழுதிக்கோங்க. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் அட்வைஸ் டு பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த NDC வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் அப்ஜெக்டிவ் என்னென்ன எழுதலாம். ஸோ நமக்கு பிளானிங் கமிஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ஜெக்டிவ் என்னென்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் எழுதினேன். சரிங்களா? பிளான் ஃபார்முலேஷன், பிளானை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானோட ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். மூணாவது ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இன் ஆர்டர் டு அப்ஜெக்டிவோட ரிலேட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், 5 இயர் பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிளானிங் கமிஷனை வந்து வழி நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து ரிசோர்ஸை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி எழுதுங்க. 5 இயர் பிளான், ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக. பிளானிங் கமிஷனை வழி நடத்துறாங்க, ஸோ பிளான் ஃபார்மேஷனுக்காக. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் வந்து சார்க்கு பற்றி கேட்டிருக்காங்க. சார்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் சர்டன் அப்ஜெக்டிவ், டிஸ்கஸ் ஹவு இட் ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்ஜெக்டிவ் அண்ட் எலாபரேட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்க்கணும் நீங்கள்
சார்க்கை பற்றி தான் முக்கியமான சார்க்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் வித் சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதை அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு எடுத்து கேட்குறாங்க ஹவு இட் ஃபங்க்ஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் இட்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். elaborate its achievements. சரிங்களா, அச்சீவ்மெண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட் மூணுமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்க்கை பற்றி எப்பயும் போல் என்டிசி எழுதணும் இல்லையா. அதே மாதிரி சார்க்கை பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட் ஒன்றில் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1985 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 8 countries வந்து 8 members இருக்காங்க. ஓகேங்களா, 8 members இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்மாண்டு, நேபாளில் இருக்கக்கூடிய காட்மாண்டு அப்படிங்கிற நகரத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அப்ஜெக்டிவில் சின்னதாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா, அதுக்கடுத்து ப்ரொமோட் கோஆப்ரேஷன். சரிங்களா, ப்ரொமோட் கோஆப்ரேஷன். அதுக்கடுத்து ப்ரொமோட் செல்ஃப் ரிலையன்ஸ். அதுக்கடுத்து வேற என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் self-reliance, belief, I think mutual belief. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஆனுவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஏதாவது தேவை அப்படின்னா மொத்த கண்ட்ரிஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படிங்கிற ஒரு இதை ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவை அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃப்ரீயாக ட்ரேட் நடக்கும். ஸோ இன்டர்னல் ட்ரேட் கண்ட்ரிக்குள்ளேயே இன்டர்னல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கண்ட்ரிஸ்க்கு இடையே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணி கண்ட்ரிஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து சார்க் யூனிவர்சிட்டி. சரிங்களா, சார்க் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பேங்க். சரிங்களா, ஒரு ஃபுட் பேங்காக இந்த இது செயல்படுது. சார்க் யூனிவர்சிட்டி வந்து செயல்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இது முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்டில் எழுதலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 42 லைன்ஸ் வந்து அழகாக வந்துடும். 150 வேர்ட்ஸ் எழுதுனீங்களா போதும். ஸோ எல்லாமே நமக்கு அந்த 150 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்துடும். அண்ட் ரொம்ப அதிகமாக எழுத தேவையில்லை. சரிங்களா, ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்க்குறோம் அடுத்த என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, இதில் வந்து ஃபிஸ்கல் பாலிசி பற்றி கேட்குறாங்க. அதாவது என்ன, நிதி கொள்கை. ஓகேங்களா, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா நிதி கொள்கை. எதை ரிலேட் பண்ணி கேட்குறாங்க பாருங்க, இன்இக்வாலிட்டி இன் இன்கம். ஸோ வருமான வேறுபாடு இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுல எப்படி ஃபிஸ்கல் பாலிசி வேலை செய்யுது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, கவர்மெண்ட்டோட வரவு செலவு கணக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அண்ட் ரெவன்யூ, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதனுடைய முக்கியமான டூல் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்படி இதை குறைக்கிறாங்க, இன்இக்வாலிட்டி இன்கம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 2 டூல் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பட்ஜெட். இதுனாவே கவர்மெண்ட்டோட இதுனாவே என்னது, பட்ஜெட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டில் 2 விஷயம் இருக்கும். காசு எப்படி நமக்கு வரப்போகுது, அதை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி கவர்மெண்ட்டுக்கு வரும், டேக்ஸ். சரிங்களா? ஸோ டேக்ஸ் மூலமாக எப்படி குறைக்கிறாங்க, ரிச் பீப்புளுக்கு வந்து வெல்த் டேக்ஸ், அதுக்கடுத்து இன்கம் பேஸ் பண்ணி டேக்ஸ் கொண்டு வருது, பேஸ் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இன்கம் பேஸ்டு டேக்ஸ், ஒரு இன்கம்மை பேஸ் பண்ணி டேக்ஸ் போடுறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ரிச் பீப்புளுக்கு வந்து அதிகமாக. ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமாக சம்பாதிக்கிறவங்க வந்து அதிகமாக டேக்ஸ் கட்டுவாங்க, கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கம்மியாக டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இது வந்து என்ன இருக்குது, ரீஜனல் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து எம்எஸ்எம்இஸ்க்குலாம் வந்து டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். டேக்ஸ் ரிலேஷன் மூலம் நிறைய வந்து இது வருது. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃப்ரீ, டேக்ஸ் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நீங்கள் வந்து இது பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக மென்ஷன் பண்ணி எழுதலாம். அதுக்கடுத்து 2 பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பெண்டிங், வரவு மூலமாக எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஸ்பெண்டிங் மூலமாக எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு புவர் பீப்புளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ், லாங் டேர்ம் பாலிசிஸையும் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதன் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஸோ அதிகமான இன்கம் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் தான் இந்த கொஷினுக்கான கீ பாயிண்ட். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு ஐடியாக்காக இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் எழுதும் போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த கருவில் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் த வீக்னஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஸோ அனலைஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி வரும். ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வீக்னஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஓகே, இப்போ வந்து கொஷினே நெகட்டிவாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால நீங்கள் டேரெக்டாக நெகட்டிவ் போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வச்சுட்டு தான் போகணும். சும்மா எழுதுங்க, இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இங்கே சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யாரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் டிஆர்டிஓவோட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர். ஓகேங்களா? இது மாதிரியான இன்ஸ்டியூட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு எழுதுங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன வாங்க, வீக்னஸ். இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்கள். டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வீக்னஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, முக்கியமானது டிஆர்டிஓ வர்சஸ் இஸ்ரோ. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குங்க. கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ப்ராஜெக்டில் வந்திருக்கு. உதாரணம் ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓவில் இஸ்ரோ வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 2 சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஸ்டியூஷன் அடிச்சுக்கிறது வந்து அவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வந்து கண்டிப்பாக இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கடுத்து ஃபண்டிங் வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸோட மட்டும் நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க, டிஃபென்ஸோட ரிசர்ச் மட்டும் நிறைய ஃபண்டிங் போயிட்டுருக்கு, பட் இங்கே நிறைய வரதில்லை. ஓகேங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அதிகமாக வரதில்லை அப்படின்னு எழுதலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன். ஸோ இந்தியாவில் நிறைய பேர் எஜுகேட்டடாக இருந்தாலும் பட் ரிசர்ச்சர்ஸ் அண்டு அது மாதிரி இருக்கக்கூடிய சயின்டிஸ்டாக தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. காரணம் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சம்திங் இந்த விஷயத்தில் வந்து லேகாக இருக்குது அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, அது எழுதலாம். ஓகேங்களா? அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். அது என்ன ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னா, சில ஏரியாஸில் மட்டும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது,
பட் சில ஏரியாஸில் அதுக்கான டெவலப்மெண்ட் கிடையவே கிடையாது. அது நீங்கள் அழகாக எழுதலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், ஓகேவா, அதுக்கடுத்து மும்பை, டெல்லி, இது மாதிரியான ஏரியாஸில் வந்து டக்குன்னு நமக்கு வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ரிசர்ச் யூனிவர்சிட்டி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கு நீங்கள் சீக்கிரம் போகலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதே ஒரு நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்த் வெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது மாதிரியான கேள்வி இருக்குது. ஸோ இதில் வந்து ஏன் சார் இவ்வளோ நெகட்டிவ் எழுதுறோம் அப்படின்னா நெகட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெகட்டிவ்ஸ் எழுதுறது பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு அனலைஸும் கேட்டிருக்கோம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்த கொஷின் 5th கொஷின் தான் ஒரு கொஷின் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி. அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கொஷின். கண்டிப்பாக இந்த டைம் ஃபார்ம் பில்லை பற்றிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி இன் இந்தியா. ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பாலிசி. ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபஸ்ட்டு இது ஒன்று கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதில் ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதலாம், மான்சூன். ஓகேவா. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து டிமாண்டு. ஸோ இதெல்லாம் எழுதலாம். ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து மான்சூன் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசிக்கு ரிலேட் பண்ணி எழுதுங்க. அதுக்கடுத்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு மாதிரி எழுதுங்க. அதுக்கடுத்து வேறு நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் கமோடிட்டி அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து அந்த கூட்ஸ் வந்து அந்த கமோடிட்டி வந்து இப்போ வந்து அரிசி அப்படிங்கும் போது பேசிக் நீட். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இதில் இருக்கும். அதே நீங்கள் இது காய்கறின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசியை எஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கும்போது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசியோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபார்மருக்கு சேஃப்கார்ட் பண்ணுறது. சேஃப்கார்ட் ஃபார்மர். இது ஒன்றாச்சா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதனோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக எழுதலாம். அதில் இன்னும் நிறைய இருக்குது. பஃபர் ஸ்டாக், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எழுதும்போது அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி. அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி வந்து சின்ன இன்ட்ரோ, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபேக்டர்ஸ், ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து ஃபேக்டர்ஸ், ஒரு சின்ன அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அஃபெக்ட் ஆகும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த வேர்டெலாம் அடிக்கடி திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஷின் வந்து இப்போ ஒரு 2 லைன் கொஷின் இருக்குது அப்படின்னா, கொஷின் வந்து ஒரு 2 லைன் எழுதியிருக்கு அப்படின்னா கீவேர்டை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஃபங்க்ஷன்ஸ் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. இப்படி பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை பற்றி எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கும் அந்த கொஷின் டீகோடிங் வந்து ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ
ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி கேட்டாலும் 10 மார்க்ஸ் ஒரு 1.5 பேஜ் எழுதுனா போதும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த லைன்ஸ் மட்டும்தான். நீங்கள் வேர்டிங்ஸ் 10 குறையலாம், 10 இன்க்ரீஸ் ஆகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1.5 பேஜ் 42 லைன்ஸ்னால் 42 லைன்ஸில் மட்டும்தான் எழுதி நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்களா தான் அது உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து 15 மார்க் பாருங்கள், 2.5 பேஜ் எழுதணும், 72 லைன்ஸ் எழுதணும். சரிங்களா? 250 வேர்ட்ஸ் எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கையின் நோக்கம் என்ன. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நீங்கள் பாருங்களா, இது அப்படியே புக்கில் இருந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. 12th புக்கில் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய 12th புக்கில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயங்க, நீங்கள் எந்த கொஷின் எழுதினாலும் சரி புக்கில் இருக்க பாயிண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மானிட்டரி பாலிசி, அதுக்கடுத்து ஆர்பிஐ. இதுதான் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், மானிட்டரி பாலிசியை பற்றி ஒரு இன்ட்ரோ. மானிட்டரி பாலிசினா என்ன? பாலிசி பை சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் என்னென்ன பாலிசி கொண்டு வருதோ அது எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு half page ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதலாம் எம்ப்ளாய்மெண்ட், financial stability, economic growth. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எழுதலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அப்ஜெக்டிவ் ஒரு 2-3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் கேட்குறாங்க இல்லையா? ஆர்பிஐ பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிஐ பற்றி எழுதணும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா அதை ஒன்று எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ், எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? அது எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், அந்தளவுக்கு எழுதுனீங்களாவே அது போதுமானது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் நிறைய எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி, ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம புக்லேயே அதை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இந்த டைம் பேங்க்ஸில் வந்து கேள்வி எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த ஆர்பிஐ பற்றி நீங்கள் இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் இல்லை செகண்டரி ஃபங்க்ஷன் இது அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ஒவ்வொன்றையும் எழுதணும். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி மானிட்டரி பாலிசி ஜென்ரேட் பண்ணுது, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை எப்படி ஜென்ரேட் பண்ண கொண்டு வருது, மெயின்டைன் பண்ணுது, அதுக்கடுத்து எக்கனாமிக் க்ரோத்தை எப்படி கொண்டு வருது. ஸோ அது எழுதுங்க. அதுக்கடுத்து ஆர்பிஐ பற்றி ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, செகண்டரி அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஓகேங்களா? அந்த பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆர்பிஐ பற்றி எழுதணும். 2.5 பேஜ் எழுதுங்க. இது ஒரு பேஜ் நீங்கள் கிட்டத்தட்ட மானிட்டரி பாலிசியை பற்றி பெருசாக எழுத முடியாது. அதனுடைய டெஃபனிஷன் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 3/4 பேஜ் வரும். இது இருக்கக்கூடிய 1.5 பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்களை பற்றி தான் எழுதியாகணும். ஆர்பிஐ பற்றி தான். ஸோ ஆர்பிஐனா என்ன, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, முடிஞ்ச எப்போ நேஷனலைஸ் ஆகினாங்க அப்படின்றதுங்க. அதுக்கடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸை எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் 15 மார்க் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2019 ஃபார் த சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2019 பற்றி கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர் மீட்னா என்ன, ஓகேங்களா? இதில் என்ன சொல்லலாம், குளோபல் யாருடைய, அதுக்கடுத்து இதனுடைய கேள்வி என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் டிஎன். சரிங்களா? தமிழ்நாட்டில் எப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வருது இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ
இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வெறுமனே குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்னா என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத மட்டும் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. எதுக்கு? டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு. சரிங்களா? அதுக்கு தான் மொதல் அப்ஜெக்டிவ் இதுதான். சரிங்களா? யார் ஸ்டார்ட் பண்ணா? 2015 வந்து ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு. ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2019 கேட்டிருக்காங்க. டேட் எழுதுங்க. ஜனவரி 24 to 26 வரையும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 24 to 26 வரையும் நடந்துச்சு 2019. யாருடைய அந்த சிஎம் எழுதுங்க, சிஎம்ஷிப் யார் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம், நிறைய எழுதலாம். நிறைய MOUs ஓவர் 20 MOUs வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். அண்ட் இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதனுடைய நம்பர்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் லிங்க்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? இது மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? டிஃபென்ஸ். ஓகேங்களா? டிஃபென்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? டிஃபென்ஸ் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய எய்மாக இருக்குது. சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஹப்பாக மாற்றணும். இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட இதாக இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்தியா, தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கொண்டு வருது? ஒன்று என்ன சொல்லலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது. ரெண்டாவது பர் கேபிட்டா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. மூணாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வருது. நாலாவது அர்பனைசேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொடக்ஷன் ஹப்பாக மாற்றுது தமிழ்நாட்டை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வேறு என்ன சஸ்டைனபிளாக இதாக கொண்டு போகுது? பர் கேபிட்டா இன்கம்மாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகுது. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அது எழுதலாம். அதுக்கடுத்து டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து இந்த மீட்டிங் மூலமாக நிறைய பெரிய கம்பெனிஸ் வர்றதுனால இங்கே நிறைய இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து MSMEஸ்லாம் கற்றுக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் எழுதுங்க. மெயின் ஃபோக்கஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, மெயின் ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்கணும். கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கொஷின் நல்லா பாருங்க. எக்ஸ்பிளைன் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2019 ஃபார் த சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இதை எழுதக்கூடாது. அதை ஃபார் த சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் அந்த வேர்ட் தான் இங்கே வந்து கொஷினாக வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். செஸ்ஸை பற்றி கேட்குறாங்க. செஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்னா என்ன ஒரு டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஒரு ஜோன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும், அங்கே வந்து வித் relaxation of tax and special economic policies for அந்த ஏரியாவுக்கு வந்து ஏரியா with special economic policy அப்படின்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதோட டெஃபினேஷன். ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து டேக்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் இண்டஸ்ட்ரிக்கு இது கொடுத்துருவாங்க. MSMEலாம் அங்கே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அதனுடைய பண்புகள். ஸோ நீங்கள் அதை எழுதலாம். அதுக்கடுத்து இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு செஸ் பாலிசி 2000 பற்றி சில விஷயங்கள் எழுதலாம். அதில் என்ன சொன்னாங்க, செஸ்னா என்ன, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து அதனுடைய ஜென்ரலாக கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். சரிங்களா? செஸ் கிரிட்டிக்கலி அனலைஸ் அபவுட் செஸ்ஸை பற்றி விவரிக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். சரிங்களா? செஸ்ஸை பற்றி ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் செஸ், செஸ்ஸோடைய அட்வான்டேஜ் என்ன? ஓகேங்களா? அதுக்கடுத்து டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்குது எழுதுங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செஸ் இருக்குன்னு எழுதுங்க. செஸ்ஸோட அட்வான்டேஜ் என்ன,
சேலஞ்சஸ், அது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது, அதுக்கடுத்து அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லொக்கேஷன்ஸ் எழுதுங்க. பிளேஸ் மீன்ஸ் எந்தெந்த இடத்துல செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ்நாடு இந்தியா மொத்த இந்தியாவில் எங்கெங்கே செல்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே செல்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொதுவாக அதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் எழுதணும், அது ரிலேட்டடான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி ஏதாவது வந்து எழுதணும், அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்ன, முக்கியமான விஷயம் வே ஃபார்வேர்ட், இது எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இது எப்படி பெட்டராக்கலாம் அப்படிங்கிறத இந்த நீங்கள் சேலஞ்சஸ் சொல்லியிருக்கீங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் மாதிரி சின்னதாக ஒரு பாயிண்ட் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் என்னன்னே தெரியல, தப்பாக எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் inflationary gap and also explain how can the inflationary gap can be wiped out. ரொம்ப முக்கிய புது வார்த்தையாக இருந்துச்சு. சரிங்களா? inflationary gap அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷனரி கேப்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் நினைச்சாங்க. இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கேப்பாக இருக்கும். தமிழ்லையும் அப்படி தான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துனாங்க. பணவீக்க இடைவெளியை விளக்குக. சரிங்களா? பணவீக்க இடைவெளியை விளக்குக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பணவீக்கத்தை பற்றி எழுதி வச்சுருந்தாங்க. அது டோட்டலாக தப்புங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனரி கேப், பணவீக்க இடைவெளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு. என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக இந்த கேள்விக்கு என்ன மீனிங்? அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி தாங்க இந்த கேள்வி. சரிங்களா? இன்ஃப்ளேஷனரி கேப்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், இன்ஃப்ளேஷனரி கேப்னா ஒன்றும் இல்லைங்க, ஒர்க் ஃபோர்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்டு. ஸோ உங்களுக்கு வேறு யார் கிடைப்பா? நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு கிடைப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி இது ஃபுல்லாக எழுதியிருக்கணும். சரிங்களா? இன்ஃப்ளேஷனரி கேப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்களா? ஓகே. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம்? டேட்டா எழுதலாம். இப்போ அர்பனில் எவ்வளோ இருக்குது இந்தியா? சரிங்களா? இந்தியா டேட்டாவை மேக்ஸிமம் எழுதுங்க. அர்பனில் எவ்வளோ இருக்குது, ரூரலில் எவ்வளோ இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து டிஎனை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, எப்படி அதனுடைய ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கடுத்து வேறு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீசன்ஸ் எழுதுங்க, இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து இதை எப்படி சரி செய்யலாம்னு கேட்குறாங்க இல்லையா? வெயிட் அவுட் அப்படிங்கிற கேட்குறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்டை கொடுங்க. ஜென்ரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட், ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இது மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். 2 3 சரிங்களா? இது மாதிரி ஒரு நிறைய பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் எது மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க? சரிங்களா? மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது சொல்கிறோம் இல்லையா? அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அதை எழுதலாம். அதுக்கடுத்து நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 5-6 கவர்மெண்ட் ஸ்கீம் மென்ஷன் பண்ணி இயர் தெரிஞ்சு எழுதுங்க. தெரியாமல் தப்பான இயர் எழுதக்கூடாது. ஓகேங்களா? எப்படி வைப் அவுட் பண்ணலாம், எப்படி அதை குறைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எழுதுங்க. என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டார், இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அது மாதிரியான விஷயங்கள். டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். முக்கியமாக இந்த என்டர்பிரினர்ஷிப்ங்கிற பாயிண்ட் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கு வருவீங்க? வே ஃபார்வர்ட். எப்படி சொன்னதான் வே ஃபார்வர்ட் உங்களுடைய கருத்துக்களை இங்கே நீங்கள் பதிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்தால் பயப்படாதீங்க. இன்ஃப்ளேட்டரி கேப் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டேர்முக்கு வேறு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா, வேறு ஏதாவது வேர்டு இருக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்படி ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்கா. ஸோ அது மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து படிங்க. அதர் வேர்டு என்ன,
இதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு படிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, நாங்கள் கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்தியா இஸ் ஏ அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. டூ யூ அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட்? இஃப் நோ, கிவ் ரீசன்ஸ் ஃபார் இட் அண்ட் டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு அண்டர் டெவலப்டு எக்கனாமி. ஓகேங்களா, எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இல்லை இந்தியா வந்து டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கடுத்து வேறு என்ன கேட்குறாங்க, ஃபியூச்சர்ஸ் என்ன. நம்மளுடைய 11th எக்கனாமி புக்கில் இது எல்லாருமே பார்த்துருப்போம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் எக்கனாமி பிகாஸ் அப்படின்னு அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த இடத்துல சொல்லணும், ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம், இந்தியன் எக்கனாமி டெவலப்டு. ஓகேங்களா, அப்படி ஒரு கான்ஸ்டன்ட்டாக 6% அப்படிங்கிற விகிதத்தில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது இந்தியன் எக்கனாமி. வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப பின்தங்கி போகலை. ஜிடிபி வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே வந்திருக்கு. எஸ்பெஷலி 91க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்து நோ அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்குது, லார்ஜ் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் தான் நம்ம அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அது லார்ஜ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி, 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகேங்களா, அதுக்கடுத்து வேறு என்னென்ன இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் கன்சியூமர், சரிங்களா, லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஓகேங்களா, இது மாதிரியான விஷயங்கள் எழுதி நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த G20 இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் எழுதலாம். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கனாமி. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஒரு 7-8 பாயிண்ட் வந்து உங்கள் புக்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவிலையோ ஆர் குரூப் 1 மெயின்ஸை பற்றியோ ஆர் குரூப் 2 ப்ரிலிமினரி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அகாடமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவையான புக்ஸ் அண்ட் குரூப் 2 ப்ரிலிமினரி தேவையான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.